ஆல் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான். 8th கிளம்பி மதுரைக்கு சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் என்னோடய சித்தி பொண்ணு மேரேஜ். ஸோ 8th நைட்டு ரீச் ஆனோம் மதுரைக்கு. 9th ஆஃப்டர் லஞ்ச் திருநெல்வேலி போயிட்டு மாமியாரையும் பார்த்துட்டு போகிறோம். ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். 10th 11th மாமியார் வீட்டில் ஸ்டே. 12th மார்னிங் 6 o'clock கிளம்பிட்டோம் திருநெல்வேலியிலேருந்து. அப்படியே கிளம்பிட்டு அப்படியே அல்வா வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கோவில்பட்டி ரீச் ஆனதும் கடல மிட்டாயும் வாங்கிட்டு எங்கள் ஹஸ்பண்டு காஃபி குடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் தங்கச்சிக்கும் அன்றைக்கி ஈவினிங் நலங்கு வைக்கலான்னு சொல்லி நானும் என் அக்காவும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி அன்றைக்கி ஈவினிங்கே வச்சு முடிச்சிடலான்னு. அதுக்காக ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகரில் ஒரு கடையில் அப்படி சுடி மெட்டீரியலும் வாங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தால் அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டு விருதுநகர்லேயே சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலாக சாரீ தான் பிளான் பண்ணேன். அவள் ஸ்கூலுக்கும் சாரீ தான் வியர் பண்ணிட்டு போகிறா. சுடி சேர்றது கஷ்டம், சாரீ எப்படி ஈஸியாக சேர்ந்துடும். ஏன்னா பார்க்க வரவங்க எப்படி ஃபேமிலி கேர்ள் அப்படிங்கிறனால ஒரு சாரீ எப்படி வச்சு கொடுப்பாங்க. அதனால் நான் சுடியே பிளான் பண்ணிட்டேன். சித்தி வீட்டுக்கு ரீச் ஆகும்போது எப்படி ஒரு 12:30 மணி இருக்கும். போனதும் எனக்கும் ஐப்ரோலாம் எடுக்கிறது இருந்துச்சு. நானும் என் தம்பி ஒய்ஃபும் அவளுக்கும் ஹேர் கட்லாம் இருந்துச்சு. அதனால் அப்படியே பார்லர் கிளம்பிட்டோம். அவள் ஹேர் கட்லாம் எடுத்துட்டா. அப்புறம் ஐப்ரோவும் எடுத்துகிட்டு நானும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் நலங்கு வைக்கிறக்கா ஸோ பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இது என்னோடய அக்கா மாமியார் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என் அக்கா வைக்கிறா. அவளுக்கப்புறம் 3ஆவதாக தான் நான் வைக்கிறேன். இந்த நலங்கு வைக்கும்போது எனக்கு ஒரு மாதம் இருந்துச்சு. ஏன்னா நலங்கு வைக்கிறோம், நம்ம அவ்வளோ பெரிய ஆகிட்டோன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில ஓடி விளாண்டு ஒளிஞ்சு விளாண்டுட்டு இப்படிலாம் இருந்துட்டு இப்போ இன்றைக்கி நம்ம பெரிய ஆளாகி ஒரு நலங்கு வைக்கிற அளவுக்கு வந்துட்டோன்னு. மேரேஜ் ஆனால் எல்லா முறையும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு அந்த முறையும் ஃபாலோ பண்ணியாச்சு. அக்கா சாரீ வச்சு கொடுத்தா, நான் சுடி வச்சு கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு என் தம்பி ஒய்ஃபும் தான் வச்சாங்க. அப்புறம் எங்கள் சித்தப்பாவோட தம்பி அக்கா அவங்க ஃபேமிலிலாம் வச்சாங்க. எனக்கும் அவங்க சித்தி சித்தப்பா அத்தை மாமா இப்படி முறை தான் வேணும். அவங்க எல்லாம் வச்சாங்க. அவங்க பிள்ளைங்க தங்கச்சிங்க தம்பி அவங்க எல்லாருமே வச்சுருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தராக வச்சுட்டு அப்படியே ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நலங்கு ஃபங்க்ஷனையும் நல்லபடியாக முடித்தாச்சு. பொண்ணாக பிறந்து அப்பாட்ட செல்லமாக வளர்ந்து நம்ம இஷ்டப்படி நம்ம வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு இந்த டைமில் நம்ம வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அதோடய வலி ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதுலேயே நம்ம அப்பா விட்டு பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார் அழுகிறாங்களோ இல்லையோ நம்மளை கட்டி கொடுக்கும்போது நம்ம வீட்டில் கண்ணீர் வடித்து அழுகிறது நம்ம அப்பா தான். அவங்க அழுகிறத பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகும். அது எப்போவுமே மறக்க முடியாது. மேரேஜ் ஆகி அது நம்மளுக்கு குழந்தையே பிறந்தாலும் நம்ம அப்பா அழுகிறது கண்ணில் தோணிகிட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு பொண்ணுனாவே அப்பா தானே எப்போவுமே. அந்த மாதிரி ஒரு ஃபீல். 13th மேரேஜ் என் தங்கச்சிக்கு அப்படியே 7 மணிக்கெல்லாம் மேக்கப்புக்கு வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏர்லியாக மண்டபத்துக்கு போயிட்டோம். அவள் கூட யாராவது இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என் அக்கா என் தம்பி ஒய்ஃப் 3 பேரும் தான் இருந்திருந்தோம். அப்புறம் அவளுக்கு மேக்கப்புக்கு உள்ளே வர வேணான்ட்டாங்க. அதனால் நாங்கள் வெளியே மட்டும் உட்காந்துட்டோம் சேரில். அவளுக்கு ரூமில் கூப்பிட்டு எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெல்கம் பண்ணுறதுக்கு நானே என் தம்பி ஒய்ஃப் அக்கா 3 பேர் தான் நின்றுருந்தோம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நிற்கிறது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயும் நான் இந்த மாதிரி வெல்கம்க்கு நின்னதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீல், சரி நம்மளும் பெரிய மனுஷி ஆகிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் செம ஃபன்னோடு இருந்துச்சு. எல்லோரும் கிண்டல் பண்ணிவிட்டு அந்த டைம் போனதே தெரியல. ஆனால் என்ன தான் அந்த இடத்துல ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாலும் என் தங்கச்சியை நாங்கள் தூக்கி வச்சுட்டே இருப்போம். அவள் பண்ணுற சேட்டை அவள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இன்னுமே கண்ணை விட்டு போகலை. வீட்டுக்கு வந்தால் ஏதாவது பிடிச்சி இழுத்து விட்றது அந்த மாதிரி சின்ன பிள்ளையில் பண்ணது எல்லாமே கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு. அவளுக்கு மேரேஜ் அவள் இன்னொரு வீட்டுக்கு பண்ணிக்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக எல்லாருமே ரொம்ப அழுதுட்டோம். ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாங்களும் அந்த மேரேஜ் முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அவங்கள வீட்டுக்கு வர வைக்கிறக்காக மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்களையும் அழைக்கிறக்காக முடிச்சுட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த அபூர்வா ஹோட்டல் தான் எங்களோட ஃபேமிலி ஹோட்டல். நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் சரி ரிட்டன் வந்தாலும் சரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லன்ச் எது சாப்பிட்டாலும் அங்கே முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம்.
மொய் எழுதுறதும் நானும் என் தம்பி ஒய்ஃபும் தான் இதுக்கு பொறுப்பெடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். உட்காந்து மொய் எழுதிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டு லஞ்செல்லாம் அபூர்வா ஹோட்டலில் முடிச்சுட்டு அப்படி பாப்பாவும் அங்கே கொஞ்சம் விளையாடணும்னு சொல்லியிருந்தா, அவளையும் விளையாட வச்சுட்டு ஒரு 3 o'clock கிளம்பிட்டோம். நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விளாக்கோட பார்க்கலாம். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.